பிரச்சாரத்தின் போது அதிபர் டிரம்பின் மகன் ரஷ்ய வழக்கறிஞரை சந்தித்த சர்ச்சை, சீனாவின் ஜனநாயக ஆர்வலரும் நொபெல் பரிசு பெற்றவருமான லீ யூ மறைவு மற்றும் ஜப்பானின் வித்தியாசமான தீவான ஒக்கினோஷிமாவிற்கு பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரிய சின்னம் அந்தஸ்து உட்பட பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. 3 வருட கால முயற்சிக்கு பிறகு மோசூல் நகர் மீட்கப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டார் ஈராக் பிரதமர் அபாதி. மோசூல் நகரை பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்ட ஈராக்கிய ராணுவ தளபதிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்த வெற்றியில் ஈராக் மக்களின் பங்களிப்பு குறித்தும் அவர் நினைவு கூர்ந்தார். 2014ஆம் ஆண்டு முதல் IS பயங்கரவாதிகளின் வசம் இருந்த மோசூல் நகரை ஈராக் ராணுவத்தினர் தீவிர முயற்சிகளுக்கு பிறகு விடுவித்துள்ளனர் என்றாலும் சண்டை சூழலால் பாதிக்கப்பட்டு இந்த பகுதியில் சிக்கிக் கொண்டுள்ள அப்பாவி பொதுமக்களை மீண்டும் தங்களது வீடுகளில் குடியமர்த்தும் பணி பெரிய அளவில் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளது. மக்களிடையே உள்ள பதற்றம், அடிப்படை தேவைகள், சேதமடைந்த குடியிருப்புகள், வர்த்தகம், வியாபாரம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளின் புனரமைப்பு ஆகியவை அரசின் முன் தற்போதுள்ள சவால்கள். இதற்கிடையே பயங்கரவாதிகளிடமிருந்து மோசூல் நகரம் மீட்கப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈராக் அதிபர் அபாதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மோசூல் நகரை மீட்பதில் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியைச் சேர்ந்த பாதுகாப்பு படைகள் ஈராக் ராணுவத்திற்கு பெரிதும் உதவின என்பது குறிப்பிடத்தக்கது. மோசூல் முற்றுகை குறித்து கருத்து தெரிவித்துள்ள அம்னஸ்டி சர்வதேச அமைப்பு, மோசூலை கைப்பற்றும் முயற்சியில் ஈராக்கிய ராணுவமும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகளும் மேற்கொண்ட முயற்சிகள் சர்வதேச சட்டத்திற்கு எதிரானவை என்றும் அவை போர் குற்றங்களாக கருதப்பட வேண்டியவை என்றும் கூறியுள்ளது. ஈராக்கில் IS பயங்கரவாத இயக்கத்தினர் சர்வதேச சட்டத்தை கடந்து மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ள இந்த அமைப்பு அதே குற்றத்தை மோசூல் நகரை மீட்பதற்கான படைகளும் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையே IS பயங்கரவாத இயக்கத்தின் தலைவன் அபு பக்தர் அல் பக்தாதி கொல்லப்பட்டதாக வந்துள்ள செய்திகளை அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகள் இதுவரை உறுதி செய்யவில்லை. பக்தாதி கொல்லப்பட்டது பற்றிய செய்தி குறித்து தாம் ஏதும் கூற இயலாது என்றாலும் அவன் கொல்லப்பட்டிருந்தால் அது நன்மையையே செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அமெரிக்க ராணுவ தளபதி. மோசூல் மீட்கப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்த துருக்கி அதிபர் எர்டகன் இந்த நடவடிக்கையை வரவேற்று இருக்கும் போதிலும் ஈராக் தொடர்ந்து ஒருங்கிணைந்த நாடாக செயல்பட வேண்டும் என்றும் குர்து இன மக்கள் கோரும் சுதந்திரத்திற்கான கருத்தறியும் வாக்கெடுப்பு நடத்தப்படக்கூடாது என்றும் கூறியுள்ளார். வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி அன்று இந்த வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து எர்டகன் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். சென்ற வருடம் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரஷ்ய வழக்கறிஞரை தாம் சந்தித்ததை பற்றி தம் தந்தையிடம் தாம் எதையும் தெரிவிக்கவில்லை என்று அதிபரின் மகனான ட்ரம்ப் ஜூனியர் கூறியுள்ளார். முன்னதாக ரஷ்ய வழக்கறிஞரை சந்தித்ததை ஒப்புக்கொண்ட ட்ரம்ப் ஜூனியர் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன் குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இந்த வழக்கறிஞரிடம் இருப்பதாக தம்மிடம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இந்த சந்திப்பு பற்றி ட்ரம்ப் ஜூனியர் சம்பந்தப்பட்ட தகவல்களை வெளியிட வேண்டும் என்று அமெரிக்கா பிரதிநிதிகள் சபை குழு தெரிவித்துள்ளது. இந்த விசாரணையில் ட்ரம்ப் ஜூனியர், அதிபரின் மருமகன் குஷ்னர் மற்றும் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தை கண்காணித்த பால் மேனஃபார்ட் ஆகியோர் தமது நிலைகளை எடுத்துக் கூற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே தனது மகன் ட்ரம்ப் ஜூனியர் வெளிப்படைத்தன்மை கொண்ட தரமான ஒரு நபர் என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அவரது வெளிப்படைத்தன்மையை தாம் பாராட்டுவதாக அதிபர் கூறியிருப்பதாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் செய்தி வெளியிட்டுள்ளார். சென்ற வருடம் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது தனது பிரச்சார குழு ரஷ்யாவோடு கொண்ட தொடர்புகள் குறித்து மாறுபட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கும் போதிலும் வெள்ளை மாளிகையின் நிர்வாகம் சீரிய முறையில் நடைபெற்று வருவதாக அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அதே நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனது மகன் ட்ரம்ப் ஜூனியர் அமெரிக்க வழக்கறிஞர் ஒருவரை சந்தித்தார் என்ற செய்தியை அடுத்து ட்ரம்ப் அவரது மகனின் நிலைப்பாட்டை ஆதரித்து பேசியுள்ளார். அமெரிக்கா தேர்தல்களில் ரஷ்யாவின் தலையீட்டிற்கு வரலாற்று பின்னணி உண்டு என்று அமெரிக்காவின் உளவுத்துறையான CIA இயக்குனர் பாம்பே கூறியுள்ளார். வெர்ஜீனியாவில் பேசிய அவர், ரஷ்யா 1970, 2012 மற்றும் 2014 அமெரிக்காவில் நடந்த தேர்தலில் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது என்று கூறினார். 6 இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கென அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த உத்தரவு மீண்டும் ஒருமுறை ஹவாய் நீதிமன்றத்தால் மாற்றப்பட்டுள்ளது. இந்த புதிய ஆணையின்படி அமெரிக்காவில் வசிக்கும் தாத்தா, பாட்டிகள் அங்கு வாழும் தங்களது பேர பிள்ளைகளை காண வருவதை தடை செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது. அதிபர் டிரம்பின் உத்தரவிற்கு ஹவாய் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு மீண்டும் ஓர் அடியாக உள்ளது. முன்னதாக உச்சநீதிமன்றம் வெளியிட்ட ஆணையின்படி
குடும்ப உறவுகள் மட்டுமே அமெரிக்காவிற்குள் வர அனுமதிக்கப்படுவார்கள் என்ற விதிமுறையின் கீழ் பாட்டி தாத்தாக்கள் சேர்க்கப்படவில்லை என்று குறிப்பிடத்தக்கது. எனினும் ஹவாய் நீதிமன்றத்தின் ஆணையின்படி இந்த தடைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளன. சிரியாவின் உள்நாட்டு போருக்கு தீர்வு காணும் நோக்கத்தோடு ஜெனீவாவில் நடைபெறும் தற்போதைய பேச்சுவார்த்தைகள் குறித்து கருத்து தெரிவித்த சிரியா அரசின் பிரதிநிதி குழுவின் தலைவர் பஷல் அல் ஜஃபாரி, இப்பேச்சுவார்த்தைகளில் பயங்கரவாதம் உட்பட அமைதிக்கான முயற்சிகள், புதிய அரசியல் சட்டம், நிர்வாகம் மற்றும் தேர்தல்கள் பற்றி விவாதிக்கப்படுவதாக கூறினார். எனினும் இதுவரை நடந்த பேச்சுவார்த்தைகளில் பெரிய அளவிலான முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. இதனிடையே சிரியாவின் தென்மேற்கு பகுதியும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து முன்னிறுத்தியுள்ள சண்டை நிறுத்தம் பெருமளவில் செயல்படுத்தப்படுவதாக சிரியாவிற்கான ஐநா தூதர் மிஸ்ஸூரா கூறியுள்ளார். இந்த சண்டை நிறுத்தம் பற்றி கருத்து தெரிவித்த அவர், சிரியாவில் சண்டை நிறுத்தம் உரிய முறையில் செயல்படுத்துமேயானால் அது சிரியாவின் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கத்தோடு நடத்தப்படும் ஜெனீவா பேச்சுவார்த்தைகள் மீது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார். ஜெனீவாவில் தற்போது நடைபெறும் பேச்சுவார்த்தைகளிலிருந்து தாம் மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு இடையே ஒருமொத்த கருத்துக்களை உருவாக்குவதில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சிரியாவில் IS பயங்கரவாத நிலைகளில் ஒன்றாக உள்ள ராக்கா நகரின் அருகே சிரியா ஜனநாயக ராணுவத்திற்கும் IS பயங்கரவாத இயக்கத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. சிரியா ஜனநாயக ராணுவம் என்ற அமைப்பின் கீழ் செயல்படும் குர்து மற்றும் அரபு போராளிகள் IS பயங்கரவாத இயக்கத்தினரை ராக்கா நகரிலிருந்து வெளியேற்ற தங்களது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். IS பயங்கரவாத இயக்கத்தின் தலைவனாக கருதப்படும் அபு பக்கர் அல் பக்தாதி கொல்லப்பட்டது தமக்கு உறுதியான தகவல் கிடைத்திருப்பதாக சிரியாவில் செயல்படும் மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை IS பயங்கரவாத இயக்கத்தின் முதல் நிலை தலைவர்களில் ஒருவர் உறுதி செய்திருப்பதாகவும் இந்த அமைப்பு கூறுகிறது. ராக்கா நகருக்கு அருகே நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் பாக்தாதி கொல்லப்பட்டான் என்ற செய்தியை ரஷ்ய பாதுகாப்புத்துறை சென்ற மாதம் உறுதிப்படுத்திய போதிலும் அமெரிக்கா உட்பட பல மேற்கத்திய நாடுகளும் ஈராக்கிய அதிகாரிகளும் இதுகுறித்து கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. ஈராக்கில் உள்ள IS பயங்கரவாத இயக்கத்தின் முக்கிய நிலைகளில் ஒன்றான மோசூல் விடுவிக்கப்பட்டதை அடுத்து ராக்காவில் பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்கும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராக்கா நகரின் பல பகுதிகளில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும், எனினும் இந்த தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து உறுதியான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் சிரியாவில் செயல்படும் மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ராக்காவை கைப்பற்றும் முயற்சியில் பொதுமக்களின் உயிரிழப்பு பெருமளவு தடுக்கப்பட வேண்டும் என்பதே அமெரிக்காவின் தலைமையிலான கூட்டுப்படைகளின் நிலைப்பாடு. சீனாவில் ஜனநாயக கோட்பாடுகளின் ஆர்வலராக தன்னை முன்னிறுத்திக் கொண்டவரும் 2010ஆம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான லியூ ஜியாவோ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 11 ஆண்டு காலமாக சிறையில் இருந்த லியூ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 2 மாத கால சிகிச்சைக்கு பிறகு அவர் உயிர் பிரிந்ததாக ஷெங்யாங் நகர நிர்வாகம் அறிவித்துள்ளது. 1989ஆம் ஆண்டில் தியான்மன் சதுக்கத்தில் நடந்த ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்களில் முக்கிய பங்கேற்றதன் காரணமாக லியூ முதல் முறையாக சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. லியோவிற்கு வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு அனுமதி வழங்காத சீன அரசின் நிலைப்பாடு சர்வதேச அளவில் விமர்சனத்திற்கு உள்ளானது. இது குறித்து கருத்து தெரிவித்த சீனா, இது சீனாவின் உள்நாட்டு பிரச்சினை என்றும் இது குறித்து மற்ற நாடுகள் கருத்து தெரிவிப்பது முறையாகாது என்றும் கூறியுள்ளது. சிறைவாசம் அனுபவித்து சீன மருத்துவமனை ஒன்றில் அவர் காலமானார். 2010ஆம் ஆண்டில் லியூவிற்கு நோபல் பரிசு வழங்கிய நோபல் குழு அவரது இறப்பு பற்றி கருத்து தெரிவிக்கையில், அவரது இறப்பிற்கு சீனா உரிய பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று கூறியுள்ளது. இதற்கிடையே லியோவின் இறப்பிற்கு பின்பு அவரது மனைவி வீட்டுக்காவலில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பது உலக நாடுகளின் நிலைப்பாடாகும். கொரிய தீபகற்பத்தில் வடகொரியாவின் அணு ஆயுத திட்டத்தால் ஏற்பட்டுள்ள பதற்றத்திற்கு தீர்வு காண்பது சீனாவின் கைகளில் மட்டுமே இல்லை என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் சீனாவுக்கு அதிக பொறுப்பு உள்ளது என்று கூறும் சில நாடுகள் தங்களது பொறுப்பில் இருந்து விடுபடவே இவ்வாறு கூறி வருவதாக அவர் தெரிவித்தார். எனினும் கொரிய தீபகற்பத்தில் நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் சீனா உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். வடகொரியா சமீபத்தில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதை ஒட்டி இத்திட்டத்தில் பங்கேற்ற விஞ்ஞானிகளுக்கு வடகொரிய தலைவர் கிம் ஜான் பாராட்டு தெரிவித்தார்.
அணுகுண்டு மற்றும் ஹைட்ரஜன் குண்டுகளை தயாரிப்பதற்கான வடகொரியாவின் தொழில்நுட்பத்தை இவ்விஞ்ஞானிகள் உறுதி செய்திருப்பதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சுட்டுக் கொல்லப்பட்ட ரஷ்யா எதிர்க்கட்சித் தலைவர் பாரிஸ் நெமிட்சோ கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தாடாயேவுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனையும் மற்ற 4 பேருக்கு 11 முதல் 19 ஆண்டு சிறை தண்டனையும் அறிவித்து தீர்ப்பளித்துள்ளது மாஸ்கோவில் உள்ள ராணுவ நீதிமன்றம். எனினும் இந்த கொலைக்கான திட்டத்தை தீட்டிய நபர் அடையாளம் காணப்படும் வரை இந்த வழக்கு முடிவுக்கு வந்துள்ளதாக கருத முடியாது என்று நெமெட்சோவின் குடும்பம் கருத்து தெரிவித்துள்ளது. நெமெட்சோ ரஷ்ய அதிபர் புட்டினின் கொள்கைகளை தொடர்ந்து விமர்சித்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ள யுக்ரைனின் இறையாண்மையை மதித்து ரஷ்ய படைகள் இப்பகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று நாட்டோ பொதுச் செயலாளர் ஸ்டால்டன்பர்க் கூறியுள்ளார். யுக்ரைன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், யுக்ரைனில் செயல்படும் போராளிகளுக்கு ஆதரவு தருவதன் மூலமாக ரஷ்யா யுக்ரைனை நிலை இழக்கச் செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். ரஷ்யா மீது ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகள் விடுத்துள்ள பொருளாதார தடைகளை நாட்டோ ஆதரிப்பதாக அவர் தெரிவித்தார். சென்ற ஆண்டு ஜூலை மாதம் துருக்கியில் முறியடிக்கப்பட்ட ராணுவ சதியை அடுத்து அந்நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர சட்டத்தை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை என்று துருக்கி அதிபர் எர்டகன் கூறியுள்ளார். இந்த ராணுவ சதி சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தீர்க்கப்படும் வரை அவசர சட்டத்தை திரும்பப் பெறுவது சாத்தியமில்லை என்று கூறிய எர்டகன் இதற்கான கால அளவு எதையும் குறிப்பிடவில்லை. துருக்கியில் சென்ற வருடம் நடந்த ராணுவ சதியை திட்டமிட்டு அரங்கேற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டு தற்போது அமெரிக்காவில் உள்ள குலேன் அந்நாட்டிலிருந்து தப்பிச் செல்லும் திட்டம் ஏதும் தமக்கு இல்லை என்று கூறியுள்ளார். எனினும் தன்னை துருக்கி அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற துருக்கியின் கோரிக்கையை அமெரிக்கா நிறைவேற்றுமேயானால் அதற்கு தான் உடன்படுவதாக அவர் தெரிவித்தார். கேள்வி ஒன்றிற்கு பதில் அளித்த அவர், தாம் கனடாவிற்கு தப்பி ஓட திட்டமிடுவதாக கூறப்படும் செய்திகள் தவறானவை என்று தெளிவுபட கூறினார். துருக்கி அதிபர் எர்டகனோடு தொடர்ந்து நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகளின் காரணமாக அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகள் களையப்படும் என்று அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டில்லர்சன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இஸ்தான்புல்லில் பேசிய டில்லர்சன், துருக்கிக்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான உறவுகள் வலுப்படுத்தப்பட்டால் அது சிரியாவில் பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்றார். 2015ஆம் ஆண்டு பாரிஸில் எட்டப்பட்ட பருவநிலை மாற்றம் பற்றிய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் உள்ள நிதி பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வரும் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அன்று பாரிஸில் உச்சி மாநாட்டினை பிரான்ஸ் நடத்தும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கு தனியார் மற்றும் பொதுத்துறை நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவதற்கான வழிவகுப்பதே இந்த உச்சி மாநாட்டின் நோக்கம் என்றார் அவர். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவது என்ற பிரிட்டனின் முடிவை அடுத்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸை ஐரோப்பாவின் புதிய நிதி மையமாக உருவாக்குவதையே பிரான்ஸ் அரசு தனது நோக்கமாக கொண்டுள்ளது என்று பிரெஞ்சு பிரதமர் பிலிப் தெரிவித்தார். வரி விதிப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களின் திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலமாக இந்த நோக்கத்தை நிறைவேற்ற அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது மற்றும் அதற்கான நிதி ஆதாரங்களை முடக்குவது குறித்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் கத்தாரும் கையெழுத்திட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் டில்லர்சன், வரும் மாதங்களிலும் வருடங்களிலும் பயங்கரவாதத்திற்கான நிதி ஆதாரத்தை முடக்கும் வழிமுறைகள் உலக அளவில் பயங்கரவாதத்திற்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது பற்றி கத்தார் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்தானி பேசுகையில், கடந்த 1 மாத காலமாக சில அரபு நாடுகளுக்கும் கத்தாருக்கும் இடையேயுள்ள பிரச்சினைக்கும் இந்த ஒப்பந்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார்.
அமெரிக்காவில் உள்ள ரஷ்யாவின் தூதரக வளாகத்தின் பறிமுதல் மற்றும் தூதரக அதிகாரிகளின் வெளியேற்றம் குறித்து அமெரிக்காவிற்கு உரிய பதிலடி தருவது குறித்து ரஷ்யா பரிசீலித்து வருவதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் கூறியுள்ளார். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சென்ற வருடம் அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு குறித்த பிரச்சினையின் ஒரு பகுதியாக முன்னாள் அதிபர் ஒபாமாவின் நிர்வாகத்தின் இறுதி நாட்களில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் ஹூஷு தீவில் நிகழ்ந்த நிலச்சரிவின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தார் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே. சுமார் 4 லட்சத்திற்கும் மேலான மக்களை பாதித்துள்ள இந்த வெள்ளத்தினால் சேதமடைந்த உள்கட்டமைப்பு வசதிகளை புனரமைக்க அரசு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என்று பிரதமர் உறுதி கூறினார். இவ்வெள்ளத்தில் 25 பேர் உயிரிழந்ததோடு நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போன செய்திகளும் வந்த வண்ணம் உள்ளன. சொத்து குவிப்பு மற்றும் வரி ஏய்ப்பு ஆகிய முறைகேடுகளின் அடிப்படையில் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் விசாரணைக்குழு வெளியிட்ட அறிக்கையை அடுத்து தாம் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீப் நிராகரித்துள்ளார். கூட்டு விசாரணைக்குழுவின் அறிக்கை குறித்து உச்சநீதிமன்றத்தில் தாம் மேல்முறையீடு செய்யப்போவதாக நவாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். தாம் பதவி விலகுவது நாட்டின் வளர்ச்சிக்கு இடையூறாக அமையும் என்றும் நாடு மீண்டும் ஓர் அரசியல் நெருக்கடியை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். யூரோ மண்டலத்திற்கு ஒரு பிரத்யேக நிதி அமைச்சரும் ஒரு நிதிநிலை அறிக்கையும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கு தமக்கு உடன்பாடு இருப்பதாக ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் கூறியுள்ளார். பிரான்ஸ் அதிபர் மெக்ரானை சந்தித்த பிறகு பேசிய மெர்க்கல், யூரோ மண்டலம் நிலைத்து நிற்பதும் வளர்ச்சி அடைவதும் மிகவும் முக்கியம் என்றார். அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் வலுப்பெற்று திகழ வேண்டும் என்பது தற்போதைய முன்னுரிமை என்றார் அவர். பிரேசிலின் முன்னாள் அதிபர் லூலா டிசில்வாவிற்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஊழல் வழக்கில் அவருக்கு 9.5 ஆண்டுகால சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எனினும் இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்யப்படும் வரை இவர் சுதந்திரமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லூலா 2 முறை பிரேசில் நாட்டு அதிபராக பதவி வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிற்கும் பிரான்சிற்கும் இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் அமெரிக்க புரட்சி முதல் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று சிறப்பு மிக்கவை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். பிரான்சுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட டிரம்ப் செய்தியாளர்களிடையே பேசுகையில் இவ்வாறு கூறினார். பருவநிலை மாற்றம் பற்றிய பாரிஸ் உடன்பாடு பற்றி கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த டிரம்ப், அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தில் இணைந்தால் அது பிரமாதமாக இருக்கும் என்றும் அவ்வாறு இல்லையெனில் அதுவும் சரியே என்றும் கூறினார். பேச்சுக்கள் குறித்து தமது கருத்தை தெரிவித்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான், பருவநிலை மாற்றம் பற்றிய பாரிஸ் ஒப்பந்தம் குறித்து டிரம்போடு கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் மற்ற துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டதாக கூறினார். மேலும் சிரியா அதிபர் அசாத் அந்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் IS பயங்கரவாத இயக்கம் பிரான்சுக்கு ஒரு அபாயமாக இருப்பதாகவும் மெக்ரான் தெளிவுபட கூறினார். முதலாம் உலகப் போரில் அமெரிக்கா பங்கேற்றதன் 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி பாரிஸில் நடைபெற்ற ஃபாசில் அணிவகுப்பில் பிரான்ஸ் அதிபர் மெக்ரானுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கலந்து கொண்டார். இந்த அணிவகுப்பில் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த குதிரைகள், படை வீரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புரட்சி மனப்பான்மையும் சுதந்திர வேட்கையும் இரு நாடுகளை என்றுமே இணைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அப்போது கூறினார். ஆண்கள் மட்டுமே வரலாம், பெண்களுக்கு அனுமதி இல்லை என்ற கோட்பாடோடு கூடிய ஒகினோஷிமா தீவு யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பதினேழாம் நூற்றாண்டு முதல் ஜப்பானில் செல்வாக்கோடு திகழும் ஷிண்டோ சமயத்தின் முக்கியமான வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது இந்த தீவு.
நகரிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தீவிற்கு பெண்கள் வருவதற்கான தடை விலக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு ஏதும் இல்லை என்றே தெரிகிறது. ஒவ்வொரு வருடமும் மே 27ஆம் தேதி அன்று 200 ஆண்கள் மட்டுமே இந்த தீவுக்குள் வர அனுமதிக்கப்படுகிறார்கள். வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு முன் இவர்கள் தங்களது ஆடைகளை களைந்து கடல் நீரில் குளிக்க வேண்டும் என்பது இவ்வழிபாட்டின் முக்கிய கூறாக உள்ளது. அது மட்டுமல்லாது இங்கிருந்து செல்பவர்கள் தீவிலிருந்து எதையும் எடுத்துச் செல்லக்கூடாது என்பதோடு தங்களது புனித பயணத்தை பற்றிய எந்த தகவல்களையும் யாரிடமும் இவர்கள் வெளியிடக்கூடாது என்ற வழக்கம் பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த வித்தியாசமான தீவு யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பது ஜப்பான் மக்களிடையே புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி வருவது நிச்சயம். மிசிசிப்பிக்கு அருகே அமெரிக்க ராணுவ விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் 16 பேர் உயிரிழந்தனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடும் என்று அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாஜ்ரானில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 இந்தியர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உதவுவதற்காக இந்திய தூதரக அதிகாரிகள் அங்கு விரைந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து தேவையான அனைத்து உதவிகளையும் இந்திய தூதரகம் மேற்கொண்டு வருவதாகவும் நஜ்ரான் ஆளுநருடன் இந்திய தூதர் நேரடி தொடர்பு கொண்டிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்தார். இத்தாலியில் மிகப்பெரிய எரிமலைகளில் ஒன்றாக விளங்கும் விசுவியஸை சுற்றியுள்ள இடங்களை காட்டுத்தீ ஆக்கிரமித்துள்ளது. இதன் தாக்கத்தை அருகில் உள்ள சுற்றுலா மையமான நெப்பிள்ஸில் இருந்தே காண முடிகிறது என்பது கூடுதல் தகவல். இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்குள்ள குடியிருப்புகள் மற்றும் வர்த்தக மையங்களில் இருந்து பலர் அப்புறப்படுத்தப்பட்டனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. அதிக வெப்பநிலை காரணமாகவும் காற்றின் வேகத்தாலும் இந்த தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த காட்டுத்தீ காரணமாக ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் பலர் அப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 5800 சதுர கிலோமீட்டர் பனிப்பாறை ஒன்று பிளவு அடைந்திருப்பதால் அண்டார்டிக் கண்டத்தை சுற்றி பயணிக்கும் கப்பல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1 டிரில்லியன் டன் எடை கொண்ட இந்த பனிப்பாறை சென்ற 10ஆம் தேதிக்கும் 12ஆம் தேதிக்கும் இடையே பிளவு கண்டிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் தொடர்ந்து வெப்பநிலை அதிகரித்து வருவதால் இந்த பனிப்பாறை பிளவுபட்டதற்கான காரணங்கள் குறித்து ஆராயப்பட வேண்டும் என்று புவியியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். என்றும் போல் இன்றும் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். வாரந்தோறும் ஞாயிறன்று மாலை 5:30 மணிக்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை கடிதம் மூலமாகவோ podiganews2007@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.